வெல்கம் டு மை சேனல் டாக்டர் சின்சான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு வெப்சைட்ல நம்ம செட் ஆஃப் கொரி அதர்வைஸ் நம்ம ரிலேட்டட் கண்டென்ட் கீவேர்ட்ஸ் கொடுத்து எப்படி ஒரு லிட்ரேச்சர் சர்வே பேப்பரை ஜென்ரேட் பண்ணலாம், அதர்வைஸ் ஒரு சர்வே பேப்பரை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்ம சைட்டோட ஹோம் பேஜ் answerthis.io. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட மெயில் ஐடி கொடுத்து ஃப்ரீ ட்ரையலில் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரீ ட்ரையலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 6 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேப்பர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராம்ப்ட் ஹெல்ப்பர் இருக்கும். ப்ராம்ப்ட் ஹெல்ப்பரில் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டூல்ஸஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸு. ஸோ இந்த டூல்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற டாப்பிக்கு இந்த டூல்ஸ் ரெலவெண்ட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சைட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சர்ச் ஆகி தென் கண்டென்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறது வந்து இப்போ வந்து லிட்ரேச்சர் வியூ ஆன். ஸோ இதை தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் டாபிக் என்ன டாபிக் எடுத்துருக்கோம் அப்படின்னா இமேஜ் ரிட்ரீவல் இன் மெடிக்கல் இமேஜ் டேட்டா பேசஸ். ஸோ அதை இதை என்ன பண்ணிக்கிறோம், அந்த டைப் ஒரு ரிசர்ச் ஏரியாவில் டைப் பண்ணிவிட்டு தென் கிரியேட் அப்படிங்கிற அந்த பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த சர்ச் பாக்ஸ் மேலே, ஸோ இந்த ப்ராம்ப்ட் ஹெல்ப்பர் மேலே என்ன வரும் அப்படின்னா லிட்ரேச்சர் வியூ இன் மெடிக்கல் இமேஜஸ் இன் இமேஜ் ரிட்ரீவல் இன் மெடிக்கல் இமேஜ் டேட்டா பேசஸ் அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த ஐக்கானை வந்து அந்த சர்ச் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆஸ் வெல் அஸ் அதை டீசெலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா என்ன டைப் ஆஃப் லிட்ரேச்சர் ரிவ்யூ அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி இப்போ ரிசர்ச் ஓரியன்டாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன கொடுங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் லிட்ரேச்சர் ரிவ்யூவே கொடுங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு மாடியூல் பை மாடியூலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், பேப்பரை வந்து டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக. ஸோ அதனால் ரெகுலராக நம்ம ரைட் பண்ணுற எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் லிட்ரேச்சர் ரிவ்யூ. தென் ப்ரீ டிஃபைண்ட் அதுதான் இருக்கும். தென் டிஃப்ரெண்ட் லிட்ரேச்சர் ரிவ்யூ வீடியோ வந்து போடுறேன். அதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் என்னென்ன டைப் ஆஃப் லிட்ரேச்சர் ரிவ்யூ இருக்குது. ஸோ அது என்னென்ன கண்டென்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம அடுத்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஸ்ட்ரக்சர் லிட்ரேச்சர் ரிவ்யூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன்று இருக்கும், அது மினிமம் சைட்டேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் என்ன இதுக்காண்டி இந்த மினிமம் சைட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ரெஃபரன்ஸ் பேப்பர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு நிறைய பேப்பரை வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், இந்த சைட் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணும் இந்த கொரி இன்ஜின். ஸோ அந்த கொரி இன்ஜினில் மினிமம் அந்த பர்டிகுலர் பேப்பர் வந்து 10 டைம்ஸ் ஆகுது என்ன இருக்கணும் அப்படின்னா அடுத்தவங்க என்ன பண்ணியிருக்கணும், அதை சைட்டேஷன் பண்ணி ரெஃபர் பண்ணி அவங்க வந்து என்ன ஸ்டடி பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் மினிமம் சைட்டேஷன் என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம 10 கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா டர்போ மோடு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த டர்போ மோடு நமக்கு ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா சர்ச் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். பட் இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது அப்படின்னா நமக்கு லிட்ரேச்சர் வியூ நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லைனா ஒரு இதை ரெலவெண்ட்டாக சர்வே பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த காம்ப்ரிஹென்சிவ்னஸ் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெலவெண்ட் கண்டென்ட் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நிறைய என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடும். என்ன மோட் அப்படின்னா இந்த டர்போ மோட். ஸோ அதனால் இதை நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து சர்ச் இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா பேப்பர்ஸையும் ரெலவெண்ட் பேப்பர்ஸையும் ஒன் பை ஒன்னாக எடுத்து ரெலவெண்ட் கண்டென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா குமுலேட்டிவாக என்ன பண்ணும் நமக்கு ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டு தென் அதுக்கடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய பேப்பரை வந்து என்ன பண்ணும் ஜென்ரேட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி ரைட் கண்டென்ட் என்ன பண்ணும் நமக்கு டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், சர்ச்சிங் டைம் என்ன பண்ணும் நமக்கு எடுத்துக்கும். இதை நம்ம டிசேபிள் பண்ணதுனால இதை எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா சர்ச்சிங் டைம் என்ன ஆகும் ரெடியூஸ் ஆயிரும். பட் த கண்டென்ட் ஆஃப் த பேப்பர் என்ன இருக்கும் அப்படின்னா சில கண்டென்ட் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு ஒமிட் ஆயிருக்கும். ஸோ அதனால் பேசிக்ஸாக நம்ம பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் என்ன இதை வந்து டர்போ மோட டிசேபிள் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேப்பர் ஆல்ரெடி என்ன இருக்கும் உங்களுக்கு ரிசர்ச் பேப்பரை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி எந்த இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னா வெப்பில் உள்ள வெப் சர்ச்சிங் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் எனேபிள் பண்ணுறோம். அடுத்து இன்டர்நெட் ஃபில்டரில் வந்து 3 கேட்டகரி இருக்கும். அதில் நம்ம ஆல் வெப்சைட்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் ப்ரீ டிஃபைண்டாகவே இருக்கும். ஸோ அதே நமக்கு இருக்கட்டும். தென் ஜேர்னல் குவாலிட்டி. ஸோ ஜேர்னல் குவாலிட்டியில் Q1 Q2 Q3 அண்ட் Q4 இருக்கும். இது எல்லா டைப் ஆஃப் இதையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சர்ச் இன்ஜின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்ச் பண்ணும் Q1 ஜேர்னல் இருந்து as well as Q4 ஜேர்னல் குவாலிட்டி வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்ச் பண்ணி நமக்கு என்ன பண்ணும் அதில் இருந்து ரெலவெண்ட் பேப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் நமக்கு ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். தென் நெக்ஸ்ட் பப்ளிகேஷன் டேட் இப்போ நீங்கள் வந்து இப்போ 2025 தான் நீங்கள் ரிசர்ச் பண்ண போறீங்க அப்படின்னா மேபி நம்ம ஒரு 20 அது ரெலவெண்டான பேப்பர் வந்து என்ன பண்ணலாம் நம்ம சர்ச் பண்ணலாம். as well as அப்படி இல்லை எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருந்து நான் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இயர் அண்ட் டேட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் இதில் மென்ஷன் பண்ணி. எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 20 சர்ச் பண்ணுற மாதிரி என்ன கொடுக்குறேன், நான் வந்து கொடுக்குறேன் 2020 ஜனவரி 1 நான் என்ன பண்ண ஸ்டார்டிங் டேட் கொடுக்குறேன். எண்ட் டேட்டு அப் டு இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறேன் இந்த டேட் வரைக்கும் நான் என்ன பண்ணிடுறேன் கொடுத்துறேன். தென் டபுள் செக்கிங் சைட்டேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேப்பரை வந்து மோர் தென் 1 டைம் சைட்டேஷன் ஆகிதான் நம்ம என்ன கொடுக்கும் ஆல்ரெடி மினிமம் சைட்டேஷன் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 10 கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 10 அண்ட் மோர் தென் 10 இருக்கிற பேப்பர்ஸ் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் நமக்கு இந்த சர்ச் இன்ஜினே வந்து என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணி அதுலேயுமே ஹையஸ்ட் சைட்டேஷன் மட்டும் நமக்கு என்ன பண்ணுவோம் ரெலவெண்ட் கண்டென்ட் வித் ஹையஸ்ட் சைட்டேஷனை நமக்கு என்ன பண்ணுவோம் லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட்டை சம்மரைஸ் பண்ணி நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா நம்மளுடைய பேப்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் அதோட ஸ்டெப்ஸ். ஃபைனலாக நீங்கள் என்ன கொடுங்க அப்படின்னா சப்மிட் சர்ச் கொடுங்க. சப்மிட் சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரி சப்மிட்டட்னு வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு 100% வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுடைய பேப்பரோட கண்டென்ட் ஆன்சர் அப்படின்னு இருக்கும். ரைட் சைடில் அதுக்கு யூஸ் பண்ண செட் ஆஃப்
ரெஃபரன்ஸ் பேப்பர்ஸ் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். என்னது ரெஃபரன்ஸ் பேப்பர் ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். இந்த பேப்பரில் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ரைட் சைட் ஆன்சர் கண்டென்ட் வந்து என்ன இருக்கும் நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்கும் இதிலிருந்து. ஸோ இது ஃபுல்லாக வந்து என்னது நம்மளுடைய லிட்ரேச்சர் ரிவ்யூ பேப்பர். ஸோ அதில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப் டு வந்து என்ன இருக்கும் நமக்கு கன்க்ளூஷன்ஸ் வரைக்கும் இருக்கும். ஆஃப்டர் கன்க்ளூஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டேஷன் ஸ்டைல் இருக்கும். ப்ரீ டிஃபைன் என்ன இருக்கும் அப்படின்னா சிகாகோ இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம ஏபிஏ தான் வந்து என்ன அப்படின்னா இந்தியன் ஆத்தர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சைட்டேஷன் மெத்தட்ஸ். ஸோ அதனால் அந்த மோடை வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அந்த மோடு வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டு பேப்பர் அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக வந்து என்ன அதுக்குண்டான ஸ்ட்ரக்சரில் என்ன ஆயிரும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பேப்பர் எல்லாமே என்ன ஆயிரும் நமக்கு லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஆஃப்டர் லிஸ்ட் அவுட் ஆன பிறகு நம்ம அதை வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணுமா இல்லைனா டாக்குமெண்டா இல்லைனா அந்த கண்டென்ட் காப்பி பண்ணி வேறு எதுலையாவது நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது தான். தென் அதே மாதிரி சோர்ஸில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து ரிலவெண்ட் டேட்டா. இதில் வந்து இது எல்லாமே வந்து என்னது ரிலவெண்ட் பேப்பர்ஸ். ஸோ அந்த பேப்பர்ஸில் நமக்கு ரிலவெண்டாக இருக்கிற பேப்பர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ் டு லைப்ரரி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ண இதோட கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த பேப்பரில் ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஆன்சர் பேப்பரில் என்ன ஆகிட்டே இருக்கும் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது 8 pages கண்டென்ட் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ இதில் ரிலவெண்ட் பேப்பர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம சேவ் டு லைப்ரரி கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட் வந்து என்ன ஆயிரும் நமக்கு நம்மளுடைய மெயின் பேப்பர்லையும் ஆட் ஆயிரும். தென் நம்மளுடைய இந்த சைட்டில் உள்ள நம்மளுடைய லாகின்ல உள்ள அந்த லைப்ரரியில் என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த பேப்பரோட கண்டென்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன சேவ் ஆயிருக்கும். பின்னாடி நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் ரெஃபர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிகினர்ஸுக்கு இல்லைனா ஒரு பேசிக் ஐடியா என்ன பண்ணும் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பட் இதை வந்து நம்ம வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணும்னா அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதை நீங்கள் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி தென் இதில் டயக்ராமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ண முடியும் அதை ஃபைன் டியூன் பண்ணி தென் நீங்கள் அதை ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் ஆக்கி தென் அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு செட் ஆஃப் கான்ஃபரன்ஸ்க்கோ இல்லைனா ஒரு ஜேர்னல் பப்ளிகேஷன்ஸ்க்கோ நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பேப்பரை மூவ் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்கள் கொண்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் கண்டென்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கொலீக்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இது வந்து என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.